21 ஜனவரி 2026 ஆண்டின் புதுக்காலம் 2ஆம் வாரம் புதன்கிழமை. நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 3 இறை வசனங்கள் 1-6 முடிய. இயேசு மீண்டும் தொழுகை கூடத்திற்கு சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவரது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசு எப்படி உழைக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. இன்று நீங்கள் ஜெபிக்கப் போகின்ற இந்த காணொலியில் வழங்கப் போகின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் என்னுடைய திருப்பலியிலும் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக வைத்தும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இறைவன் உங்கள் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவாராக. பிரியமானவர்களே, இன்றைய நாளில் தாயாம் திரு அவை புனித ஆக்னேசருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. ரோமை நகரியோர் செல்வந்த குடும்பத்தில் பிறந்த இவர் தனது 12வது வயதிலேயே தனது வாழ்வையே இயேசுவுக்கு அர்ப்பணிப்பதாக உறுதி பூக்கின்றார். இவர் அழகை கண்டு வியந்த பல செல்வந்த வாலிபர்கள் இவரை திருமணம் செய்ய விரும்பினர். ஆனால் இயேசு எனது மனவாளை என்று கூறி அவர்களுடைய ஆசைகளை அவர் மறுக்கின்றார். இதனால் ஆத்திரமடைந்த அதிகாரிகள் இவர் கிறிஸ்து என்பதை காரணம் காட்டி இவரை இழிவுபடுத்த முயன்றனர். விபச்சார விடுதியில் அடைக்கப்பட்ட பொழுதும் இறைவனுடைய அருளால் இவரது கற்பு பாதுகாக்கப்பட்டது. நெருப்பில் எரிக்கப்பட்டது பொழுதும் இவர் காயமின்றி தப்பினார். இறுதியாக கிபி 304 வாளால் வெட்டப்பட்டு தனது 13வது வயதில் மறைசாட்சியாக மறைக்கின்றார். அக்னேஸ் என்றால் லத்தீன் மொழியில் செம்மறி ஆட்டுக்குட்டி. இவருடைய கையில் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்திருப்பதைப் போல சித்தரிக்கப்படுகிறார். இவர் கன்னிப்பெண், தூய்மை மற்றும் தோட்டக்காரருடைய பாதுகாவலராக போற்றப்படுகின்றார். இறைவன் இவர் வழியாக நம் ஒருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாகும். நாமும் இவர் வழியாக நம்முடைய ஒவ்வொரு மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் சமர்ப்பித்து இறைவனிடத்தில் நாம் ஜெபிப்போம். இவரை தொடர்ந்து இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது மார்க் நற்சி அதில் ஒரு முக்கியமான வாழ்வியல் சூழலை சந்திக்க அழைக்கின்றார். ஒரு புறம் கை சூம்பிய ஒரு மனிதர், மறுபுறம் அவரை குறைய தீர்க்க துடிக்கும் அன்புள்ள இயேசு. இன்னொரு புறம் இயேசு எப்பொழுது தவறு செய்வார் என்று காத்து கொண்டிருக்கின்ற கல்மனம் கொண்ட அந்த பரிசேயர்கள். இதன் மத்தியில் இறைவன் எவ்வாறு அற்புதத்தை நிகழ்த்துகிறார் என்பதை தான் இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்றோம். ஓய்வு நாளில் இயேசு அந்த மனிதரை குணப்படுத்துவார் என்று பரிசேயர்கள் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சட்டம் அவர்களை குருடாக்கி இருந்தது. இயேசு அவர்களும் கேட்கிறார், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா அல்லது தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா என்று அவர்களிடத்தில் கேட்க அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். இந்த மௌனம் ஒரு சாதாரணமான மௌனம் அல்ல, அவருடைய இதயம் உறைந்து போகின்ற ஒரு அடையாளத்தை குறிக்கிறது. கடவுள் நமக்கு கொடுத்த சட்டங்கள் அனைத்து மனிதனை வாழ வைப்பதற்காக. ஒரு மனிதன் துன்பப்படுகின்ற பொழுது இன்று சடங்கு செய்ய வேண்டிய நாள், எனவே நான் உனக்கு உதவ மாட்டேன் என்று சொல்வது ஆன்மீகம் அல்ல. எந்த ஒரு சட்டமும் மனிதனின் உயிரை விடவும் அவனது கண்ணியத்தை விடவும் பெரியதல்ல. மாறாக இறைவனுடைய அன்பு இங்கு ஆணித்தரமாக இயேசு வெளிப்படுத்துவதை நாம் உணர வேண்டும். இயேசுடைய கோபத்தையும் துயரத்தையும் நாம் இதில் காண்கின்றோம். இந்த மனிதர்களுடைய கல் நஞ்சம் பிடித்த இந்த மனிதர்களுடைய செயல்களையும் எண்ணங்களையும் பார்க்கின்ற பொழுது இயேசு கோபப்படுகிறார், துயரம் அடைகிறார். அந்த கோபம் தனிப்பட்ட பகைமையால் வந்ததல்ல, மனிதனின் கஷ்டத்தை கண்டும் இரக்கம் காட்டாத அந்த பரிசேயருடைய கல் நெஞ்சத்தை கண்டு வந்த கோபம். இன்று நம்மை நாமே கேட்டுக்கொள்ளும். நம்முடைய மதப்பற்று மற்றவர்களின் வலியை உணராவிடாமல் நம்முடைய இதயத்தை
மறத்து போகிற செய்கின்ற ஒரு செயல் ஏற்படுகிறதா? மற்றவர்களோடு நாம் அன்புடன் வாழ தடையாக இருக்கிற சட்டங்கள் நம்மை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு கொண்டு போகிறதா? மற்றவர்களுக்கு உதவும் தாராள மனதை வழங்குகிறதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு இத்தகைய கொடுமையை கண்டு உணர்ந்து அந்த மனிதரை பார்த்து அவரை எழுந்து நடுவில் நிற்க சொல்கிறார். அவருடைய கையை நீட்ட சொல்கிறார். உடனடியாக அவருக்கு குணம் அடைந்ததை அங்குள்ள ஒவ்வொரு மக்களும் பார்க்கிறார்கள். அந்த பரிசேயர்களும் பார்க்கிறார்கள். இதன் மூலமாக இறைவன் இன்று நம்மிடத்தில் அழைக்கப்படுகின்ற ஒரு அன்பினுடைய பாடம் என்னவென்றால், நம்மிடத்தில் முடங்கி கிடக்கின்ற குணங்கள் என்ன? இந்த மன்னிக்க முடியாத மனநிலையா? அன்பு செய்ய முடியாத அந்த பயங்களா? உதவி செய்ய தயங்க நம்முடைய கைகளா? என்று பல நிலையில் நாம் அந்த கை சுமிய நபரை போன்று இருக்கின்றோம். இன்று நம்மை பார்த்து இறைவன் கையை நீட்டுகிறார். நம்முடைய இதயத்திலிருந்து பெறப்பட போகின்ற இரக்கத்தை நீட்டுங்கள், அன்பை நீட்டுங்கள், மன்னிப்பை நீட்டுங்கள், சகோதரத்துவத்தை விதையுங்கள், பகிருங்கள், பகிர்ந்து உண்ணுங்கள், ஒன்றாக வாழுங்கள் என்று நம்முடைய கல் மனதை அனைத்தையும் இறைவன் கரைக்கிட நம்மை அழைக்கிறார். ஆக இறைவனிடத்தில் நம்முடைய ஒவ்வொரு தீய குணங்களை முடக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற பலவித நாட்களாக பல மாதங்களாக வைத்து கொண்டு நம்மில் புரிந்திருக்கின்ற அனைத்து தீய எண்ணங்களை நீக்கிவிட்டு மீண்டும் புதைந்திருக்கின்ற நல்ல குணங்களை வெளிக்கொணர்ந்து அதை வெளியே மற்றவர்களுக்கு பரவுவதற்காக, மற்றவரோடு பகிர்வதற்காக இன்று நாம் இறைவனிடத்தில் அந்த துணிச்சலை கேட்போம். இறைவனிடத்தில் அந்த வல்லமையை கேட்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நமக்கு ஒரு கல்லான இதயத்தை தொலைத்துவிட்டு கனிவான இதயத்தை நமக்கு அளிப்பார். ஆகவே இயேசுவை போல நாம் நன்மை செய்ய இன்று முன் வருவோம். துணிச்சலோடு இந்த நாளை கொண்டாடுவோம். ஆமீன். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் இறைவா, இந்த காலை வேலைக்காக உமது பேரன்பினால் எங்கள் அனைவரையும் ஒவ்வொரு முறையும் கண்ணின் மனைப்புள் காத்தவரை உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த காலை வேளையில் எங்களுடைய ஒவ்வொரு உள்ளங்களையும் நீர் ஆசீர்வதித்தீரே. நாங்கள் உள்ளங்களில் சுமந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு வேண்டுதல்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, இன்று நாங்கள் மேற்கொள்ளப் போகின்ற ஒவ்வொரு முயற்சிகளுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். எங்களுடைய குடும்பங்களில் உள்ள தேவைகள், பிள்ளைகளின் எதிர்காலம், வேலைகளில் உள்ள சவால்கள் மற்றும் உடல்நலக் குறைவினால் வாடுபவர்களின் அனைவரையும் உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். இரண்டு கை சுமிய மனிதனை நோக்கி உன் கையை நீட்டு என்று கூறி குணப்படுத்தியதே போல இன்று எங்களை வாழ்வில் முடங்கி கிடக்கின்ற நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்கிறது, நல்ல குணங்கள் எவ்வளவோ இருக்கிறது, நல்ல எண்ணங்கள் எவ்வளவோ இருக்கிறது. அனைத்தையும் நீர் குணப்படுத்தி அந்த மனிதனுக்கு எவ்வாறு கையை நீட்டினீரும், எங்களுடைய உள்ளத்திலிருந்து எங்களுடைய கைகள், எங்களுடைய இதயங்கள் வெளியே நீட்டப்படட்டும். அதன் மூலமாக பிறரை அன்பு செய்கின்ற, நேசிக்கின்ற, மன்னிக்கின்ற, ஒன்றாக வாழ்கின்ற ஒரு அருளை நாங்கள் பெற்றிட புது வல்லமை எங்கள் மீது இறங்கட்டும். எங்களுடைய ஒவ்வொரு தடைகளையும் நீக்கி எங்களுக்கு வெற்றியையும் மன அமைதியையும் இந்த நாளில் அளித்தருளும். ஆண்டவரே, இன்று நாங்கள் சந்திக்கப் போகின்ற ஒவ்வொரு மனிதர்களும் உம்மை நாங்கள் காண, விதிகளுக்கு அப்பாற்பட்ட மேலான ஒரு அன்பை நாங்கள் கொண்டாட, உமது கட்டளைகளை, திட்டங்களை நிறைவேற்ற எங்களுக்கு எல்லா கிருபையும் அளித்தருளும். என்னுடைய இதயங்களும் கைகளும் முடங்கி போகாமல் உமது அருளினால் எப்பொழுதும் உயிர்ப்புடன் இருக்க செய்தருளும். புனித ஆக்னேஸை போன்று இளம் வயதிலேயே உலக இன்பங்களை துறந்து தூய்மையான உள்ளத்தோடு இறைவனை அன்பு செய்தாரே, அதே போன்ற ஒரு அன்பு செய்கின்ற உள்ளங்களை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுடைய எண்ணங்களிலும் செயல்களிலும் தூய்மையை கடைபிடிக்க எங்களுக்காக செபித்தருளும். எங்களுக்காக எங்களுடன் பயணித்தருளும். ஆண்டவரை, இன்று நாங்கள் எடுக்கப் போகின்ற ஒவ்வொரு முடிவுகளும் உமது திட்டத்தை முன்னிறுத்தி, உமது பிரசன்னத்தை முன்னிறுத்தி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவியாக வாரம். எங்களுடன் எப்பொழுதும் தங்கி எங்களுக்கு தேவையான அனைத்து இரக்கத்தையும் அன்பையும் பொழிந்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம்
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.